ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட நெய்யே சேர்க்காம தேங்காய் பால் வச்சு கோதுமை மாவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் கோதுமை ஹல்வா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஸ்கோத் ஹல்வா அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய் பாலில் செய்கிறதுனால. இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இது மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோங்கிறதுனால கோதுமை மாவில் நம்ம இதை செஞ்சுக்கலாம். மைதா அவாய்ட் பண்ணுறதுக்காக கோதுமை மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இது ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட போகிறோம். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாவு தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை இப்படியே நம்ம இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட போகிறோம். கலந்து விட்டு இந்த கோதுமையிலேருந்து நம்ம கோதுமை பால் எடுத்துக்க போகிறோம். அந்த மற்ற கோதுமை மாவெல்லாம் நமக்கு சக்கையாக நமக்கு அடியில் தங்கிடும். நம்ம இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு வடிகட்டியில் கொஞ்சமாக வடிகட்டும் போது உங்களுக்கு அந்த கோதுமை சக்கையெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்லா சுத்தமான நல்ல பியூரான கோதுமை பால் மட்டும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த சக்கையை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த சின்ன வடிகட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்து விடும்போது தெளிவான கோதுமை பால் மட்டும் உங்களுக்கு அடியில் இறங்கிடும். மேலே உங்களுக்கு அந்த சக்கை அப்படியே நின்றுடும். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த சக்கையை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது நமக்கு தேவையில்லை. இதில் நமக்கு எதுவுமே இருக்காது. இதிலேருந்து தேங்காய், அதாவது கோதுமை பாலை நம்ம நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ இந்த சக்கையை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி இந்த சக்கையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் அந்த மாவுலேருந்து. இப்போ எல்லா பாலையுமே நான் இது மாதிரி கொஞ்சமாக வடிகட்டிட்டேன். இப்போ பாருங்கள், கடைசியாக அந்த பாத்திரத்தில் இருந்துற அந்த மாவை நான் இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சக்கையெல்லாம் ரிமூவ் ஆன பிறகு அடியில் நமக்கு அந்த கோதுமை பால் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த கோதுமை பாலை நம்ம திரும்ப ஒரு தடவை வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் திரும்ப வடிகட்டும் போதும் கொஞ்சம் கோதுமை மாவு உங்களுக்கு அந்த ஃபில்டரில் தங்கும். அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறமா இந்த கோதுமை பால் இருக்கிற இந்த பாத்திரத்தை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா தெளியணும். அதுக்கிடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம நெய் யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதை உடச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் சேர்த்து. அந்த தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம இந்த அல்வா செய்ய போகிறோம். இது நல்லா ஃபில்ட்ரு, அதாவது வடிகட்டின பிறகு நல்லா தெளியட்டும். அதுக்கிடையில் நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பெரிய சைஸ் தேங்காயில் எவ்வளோ தேங்காய் இருக்குன்னு. நிறைய தேங்காய் சேர்க்கணும். அதாவது நீங்கள் பால் எவ்வளோ, அதாவது மாவு எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு 3லேருந்து 4 மடங்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நெய்யே சேர்க்காமல் இந்த ஹல்வா செய்ய வரும். அதே சமயம் நல்லா தேங்காயோடைய வாசனையோட அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு அந்த ஹல்வாவில் கோட்டாகி வரும். இப்போ இந்த தேங்காயை பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த கோதுமை மாவு நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்கள். மேலே தண்ணி மட்டும் நிற்கிது. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னொரு 1/2 மணி நேரம் கூட அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. நம்ம கோதுமை பால்லேருந்து இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். மேலாக இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அடியில் அந்த திக்கான கோதுமை பால் நமக்கு தங்கி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இந்த அல்வா செய்ய போகிறோம்.
பாருங்கள், இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ண பிறகு அடியில் நல்ல சுத்தமாக நல்ல திக்கான கோதுமை பால் மட்டும் தங்கியிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அல்வா செய்ய போகிற பாத்திரத்தில் இந்த பாலை வந்து நம்ம அளந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோதுமை பால் வந்து எனக்கு 1.25 டம்ளர் வந்தது. ஒன்றே 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த கோதுமை பால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 டம்ளர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு டபுளாக நமக்கு தேங்காய் பால் தேவைப்படும். நான் 4 டம்ளர் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கிறேன். கோதுமையை விட தேங்காயோடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த அல்வா செய்யவும் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது 4 டம்ளர் வரைக்கும் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டாச்சு. இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கலந்து விட போகிறேன். நீங்கள் வந்து அடுப்போடைய ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க. அதுக்காக ரொம்ப சிம்மில் வச்சிங்கனாலும் டைம் ஆகும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கலந்து விடணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், லேசாக திக்காகி இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அல்வாவோட கலருக்காக கொஞ்சம் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை அடுப்பில் அந்த பக்கம் மாற்றி வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டு அதே சமயம் இந்த கேரமலைஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரையை. ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகி வரும். தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி கலந்து விடும்போது திரும்ப இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு அப்படியே உருக ஆரம்பிக்கும். உருக ஆரம்பித்து நல்லா லிக்விடாக வரும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை இதே மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். இன்னும் 2 நிமிஷம் இதை கூட நீங்கள் அதிகமான ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கருகி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து இந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுடைய ஹல்வாவுக்கு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப லைட்டான கலராக இருக்க மாதிரி இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணும்போது. ஆனால் ஹல்வா ரெடியாகி வர வர நல்ல ஒரு திக்கான ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த அல்வாவை கிளற ஆரம்பித்து இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்கு. கை விடாமல் கலந்து மட்டும் விடுங்க. இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காகி நல்லா கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து கலந்து விடும்போது ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் கூட நம்ம இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல. இப்போ ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ஷைனிங்காக நம்ம சேர்த்த அந்த தேங்காய் பாலில் இருந்தே நல்லா தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு நம்மளுடைய ஹல்வா. இப்போ டோட்டலாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுடைய ஹல்வா நல்லா திக்காக இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலையும் பாத்திரத்துலையும் ஒட்டாமல் அதே சமயம் ஹல்வாவை நீங்கள் இப்படி திருப்பி போடும்போது அடியில் வந்து உங்களுக்கு அப்படி பூத்துக்கிட்டு லைட்டாக பூத்த மாதிரி வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன். இப்போ தெரியுதா, லைட்டாக அப்படி பொறியாக வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கரெக்டாக 1 மணி நேரத்தில் நம்மளுடைய இந்த ஹல்வா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் வாசனையோட தேங்காயோடைய டேஸ்ட்டோட இந்த சூப்பரான கோதுமை மாவில் செஞ்ச தேங்காய் பால் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.